ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 39வது சர்க்கம். சீதையின் கவலையும் ஹனுமானின் ஆறுதலும். ஹனுமான் கூறிய வார்த்தைகளால் மனம் தெளிந்த சீதாதேவி அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டார். இருப்பினும் ஒரு பெரிய கவலை அவரது மனதை வாட்டியது. அவர் ஹனுமானை நோக்கி மெதுவாக கூறினார், ஹனுமானே, நீ கடலை தாண்டி இங்கு வந்தது ஆச்சரியமான செயல். ஆனால் இந்த பேர்கடலை ராமரும் லக்ஷ்மணரும் எண்ணற்ற வானரப்படைகளும் எவ்வாறு கடந்து வருவார்கள்? கருடன், வாயுதேவன், உன்னை போன்ற வீரர்கள் மட்டுமே இத்தகைய காரியத்தை செய்ய முடியும். எனவே என்னை மீட்பது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கும்போது என் மனம் கவலையடைகிறது. சீதையின் அச்சத்தையும் வேதனையும் உணர்ந்த ஹனுமான் புன்முறுவலுடன் அவரை ஆறுதல் கூறினார். அம்மையே, சுக்ரீவரின் வானர சேனையில் என்னை விட பல மடங்கு வலிமை மிக்க வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த கடலை தாண்டுவது பெரிய காரியமல்ல. வானத்தை பிளந்து பறக்கும் வீரர்களும் மலைகளை தூக்கி எறியும் பலசாலிகளும் அந்த சேனையில் உள்ளனர். நான் ஒரு சாதாரண தூதனாகவே இங்கு வந்துள்ளேன். மிகப்பெரிய வீரர்கள் இன்னும் வரவே இல்லை. பின்னர் அவர் உறுதியுடன் கூறினார், விரைவிலேயே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வானரப் படைகளுடன் இலங்கையை அடைவார்கள். அவர்களின் அம்புகளுக்கு முன் ராவணனாலும் அவனது அரக்கப்படைகளாலும் நிற்க முடியாது. இலங்கை முழுவதும் வெற்றி கொடி நாட்டப்படும். ராவணன் அழிக்கப்படுவான். நீங்கள் மீண்டும் ஸ்ரீராமருடன் இணைவீர்கள். ஹனுமானின் வார்த்தைகளால் மனம் மகிழ்ந்த சீதாதேவி ராமருக்கு அடையாளமாக ஒரு பொருளை வழங்க விரும்பினார். அவர் தன் தலையில் அணிந்திருந்த தெய்வீகமான சூடாமணியை கழற்றி ஹனுமானிடம் கொடுத்தார். இதனை என் நாதனான ராமரிடம் கொண்டு செல். இந்த சூடாமணியை பார்த்தவுடன் அவர் என்னை நினைவு கூறுவார். மேலும் காகாசுரன் சம்பவத்தை அவரிடம் நினைவூட்டி சொல். அதை கேட்டால் நீ என்னை கண்டது உண்மை என்பது அவர் நிச்சயமாக அறிந்து கொள்வார். அத்துடன் என் உயிர் இன்னும் சிறிது காலம்தான் தங்கும். ஆகவே விரைவாக வந்து என்னை மீட்கும்படி ராமரிடம் கூறு என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டார். சீதாதேவியின் துயரத்தைக் கண்டு ஹனுமான் மனமும் உருகியது. அவர் பணிவுடன் வணங்கி, அம்மையே, இனி கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றிய செய்தியையும் இந்த சூடாமணியையும் ராமரிடம் உடனே கொண்டு செல்வேன். உங்களது துயர நாட்கள் முடிவடையப் போகின்றன. விரைவிலேயே ராமர் இலங்கைக்கு வந்து ராவணனை அழித்து உங்களை மீட்டு அழைத்துச் செல்வார் என்று உறுதியளித்தார். ஹனுமானின் வார்த்தைகள் சீதையின் மனத்தில் புதிய நம்பிக்கையை விதைத்தன. பல மாதங்களாக இருளில் மூழ்கியிருந்த அவரது இதயத்தில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். 39வது சர்க்கம் நிறைவடைந்தது. 40வது சர்க்கம் நாளை தொடரும்.